வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா மனிதரும் உஷாராக இல்லை, எல்லா மனிதர்களும் ஏமாளியும் இல்லை. மனிதன் எப்போ ஏமாறுறான், எப்போ ஏமாந்து போகிறான்? ஜோதிட ரீதியாக இதுக்கு பதில் இருக்குது. கண்டிப்பாக ஒருவன் ஒரு தொழிலை 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கார், 15 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். 15 வருடமாக அவர் தோல்வியே சந்திக்காத ஆள் அதை பற்றி நினைக்கவே மாட்டார். ஏன் ஜோசியத்தை பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்கணும், நமக்கு எல்லாமே இருக்குது. நம்ம அருமையான முறையில் நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கோம், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், குடும்பம் நல்லா இருக்குது, மனைவி மக்கள் நல்லா இருக்கிறாங்க. இந்த அமைப்பில் அவர் போயிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு சர்க்கிள் மிகப்பெரிய லெவலில் அகலக்கால் வச்சு அவருக்கு அந்த கோடிக்கணக்கான பணத்தை நஷ்டத்தை கொண்டு போயிடும். அடிச்சது அந்த அடி இது வரைக்கும் அந்த பாடத்தை அவர் கற்றுக்கவே மாட்டார். அப்போ தான் கதிகலங்கி போய் நிற்பார். ஏன் கதிகலங்காது? எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறது, மனைவியை காப்பாற்றுறது, கடனை எப்படி திருப்பி கட்டுறது? இந்த பயம் வந்துடுது. இந்த பயத்தை கொடுக்குது கிரகங்கள். இது எல்லாமே மனிதன் தோல்வியை சந்தித்த பிறகு தான் உணர்றானே தவிர அதுக்கு முன்னாடி அவன் யோசிக்கிறதே இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி அவன் யோசிச்சிருந்தான்னா அவன் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்திருப்பான். அப்போ யோசிக்கிற அமைப்பு ஏன் தடுக்குது கிரகங்கள்? எல்லாருமே எதையும் மதிக்கிறதில்லைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்ட பிறகு தான் உணர்வே வருது. அந்த பாதிப்பு எதனால் ஏற்படுது, எந்த வகையில் ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம ஜோதிட ரீதியாக கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும், பார்க்கவும் முடியும், அதை தெளிவுபடுத்திக்கவும் முடியும். ஆனால் அவங்க வர்றதுக்குண்டான வாய்ப்பை கிரகங்கள் தர்றதில்லை. இதுதான் உண்மை. அப்போது திருமணத்திலேயே தோல்வி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க, வாழ்க்கையில் தொழில் ரீதியாக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தவங்க இருக்கிறாங்க. அரசு வேலையில் இருக்கவங்க கூட வேலையில் முழுமையாக 60 ஆண்டு காலம் அந்த வேலையில் நீடிக்காமல் பாதி வழியிலேயே ஆயுள் கண்டம், அதாவது ஆயுள் முடிஞ்சு அவங்க இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு காரணம்? நீ கவர்மெண்ட் வேலைக்காரன்னு பொண்ணு கொடுப்ப, ஒரு ஐடி துறையில் இருக்கான், 2 லட்சம் சம்பளம் வாங்குறான்னு நீ பொண்ணு கொடுப்ப. ஆனால் அவனுடைய ஆயுள் தீர்க்க ஆயுளாக அவன் நீண்ட நாள் வாழ்வானா அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு இல்லையா? அதை யாரும் உணர்றதில்லை. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த வேலையில் அவன் நீடிச்சு இருப்பானா? இந்த சம்பளத்தையும் இந்த பணத்தையும் நீங்கள் போய் அவனை கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு அனுபவிக்க போகுதா? இதெல்லாம் யாரும் உணர போகிறதில்லை. நீங்கள் இது உணர்ந்தாலுமே நீங்கள் அந்த எண்ணங்கள் சிந்தனை ஜோதிட ரீதியாக இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் அதை பார்க்குறதில்ல. எல்லோரும் ஒரே கட்டத்துக்குள்ளே ஒரே வட்டத்துக்குள்ளே தான் போகிறீங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களே கூட ஒரே வேலை சார், 2 ஜாதத்தையும் பொருத்தம் பார்க்கணும் சார். பொருத்தம் என்பது என்ன? பொருந்துவது எப்படி, எங்கே பொருத்தம் அங்கே நீடிக்குது அப்படிங்கிறது நீங்கள் அதை எந்த ஜோசியரும் சொல்கிறதும் இல்லை, நீங்கள் அந்த கேள்வி கேட்குறதும் இல்லை. ஜாதகத்தை தூக்கி போடுங்க, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு இது பொருந்துமா பொருந்தாதா? நட்சத்திரத்துக்குள்ளே ஒன்றுமில்லைங்கிறது எப்போ ஏற்கனவே உறுதியாகிட்ட ஒரு நிலையில் நம்மளுடைய மகாகணம் பொருந்திய ஞானிகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்கிறது தான் உண்மை. அதனால் நண்பர்கள் எல்லாருமே ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்தவங்க தான் ஜோசியத்தை தூக்குறாங்க. தோல்வியை சந்திக்காதவங்க கடவுளையும் கும்பிட்றதில்லை, ஜோதிடத்தையும் நம்புறதும் இல்லை. அவன் தோல்வியை சந்திக்கலை, அதனால் அவனுக்கு சோதனையே இல்லை. சோதனை வரும்போது தானே வேதனை வருது. அந்த வேதனையை அவங்க எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்குது. ஆனால் ஜோதிடம்ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நடக்கக்கூடியதை ஃபிக்ஸ் பண்ணி வச்ச ஒன்று தான். நடக்கக்கூடியதை தடுக்கிற அமைப்பு ஜோதிடத்தில் கிடையாது. இது நடக்க போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நடக்கக்கூடியதை தடுக்கிறது ஜோசியத்தில் சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது, நடக்கவும் நடக்காது. அப்படி என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். ஆனால் நடப்பதை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பரிகாரம் என்ற பேரில் வேறு ஏதாவது செய்கிறதுல மாற்றம் வருமானா கண்டிப்பாக மாற்றம் வராது. அதனால் ஜோதிட நண்பர்கள் எல்லாருமே ஆலோசகர்களாக இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, நிறைவாக ஜோதிட கருத்துக்களை, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை உண்மையாக எடுத்து சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். அதனால் உண்மையை கண்டறியும் ஒரு ஜோதிடமாக உங்களுக்கு வருது. 2026 ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை நேரலையில் உங்களை கண்டிப்பாக சந்திப்பேன். அப்போ கேள்விக்குண்டான பதில் கண்டிப்பாக துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நண்பர்களே எல்லோரும் 2026 நேரலையில் ஜனவரி 1ஆம் தேதி ஈவினிங், அதாவது மாலை 7 மணி முதல் 8 மணி வரை 1 மணி நேரம் லைவ் நடக்கும். நன்றி, வணக்கம்.